14,000 பேரு இல்ல அதுக்கு மேல கூட இருக்கலாம். இத்தனை பேரையும் காரணமே இல்லாம கொல்ற அளவுக்கு அவ்வளவு கொடூரம் மனம் படைச்ச அந்த நபர் யாரு? எதற்காக இப்படி ஒரு படுகொலை நடந்துச்சு பாப்போமா? கம்போடியா 1800ஆம் ஆண்டுடைய பிற்பாதியிலிருந்து பிரான்ஸ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்த கம்போடியா ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா 1953ஆம் ஆண்டு சுதந்திரம் வாங்குச்சு. அந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா அந்த நாட்டு மக்களுக்கு நீண்ட நாள் அந்த சுதந்திரம் நிலைக்கல அப்படின்னு சொல்லலாம். 1965ஆம் ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்க படைகள் பாத்தீங்கன்னா கம்போடியாவில குவிக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய ஆதிக்கம் கம்போடியாவில தொடங்குச்சு. அதற்கப்புறமா கம்போடியாவுடைய அந்த கெமரூஜ் படை அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை முறியடிச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த நாட்டையே கொண்டு வந்தாங்க. அதனால 1975 தொடங்கி 1979ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா கம்போடியாவில கெமரூஜ் படை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. இந்த ஆட்சியின் தலைமை பொறுப்பு பாத்தீங்கன்னா போல் பாட் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வகிச்சுட்டு வர்றான். இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் மரண தண்டனை, நோய், பட்டினி, அதிக பணிச்சுமையின் காரணமாக மட்டுமே சுமார் 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்து போறாங்க. கொல்லப்பட்டவங்கள்ல பலர் பாத்தீங்கன்னா அறிஞர்கள், பயிற்சி பெற்ற வல்லுநர்கள், அது போக கெமரூஜ் ஆட்சிக்கு எதிர் புரட்சியாளர்களாக கருதப்பட்டவங்க தான். கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய பிரெக்ஸ் பாவ் அப்படிங்கிற இடத்துல 1925ஆம் ஆண்டு பிறந்தவன் தான் பாத்தீங்கன்னா இந்த போல் பாட். சீனாவில் நிகழ்ந்த கம்யூனிஸ்ட் புரட்சியை போலவே கம்போடியாவிலையும் உருவாக்க நினைச்சு கெமரூஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கான். அது போக கிராமத்து இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஆயுத பயிற்சியையும் வழங்கி கொரில்லா படையை உருவாக்கியிருக்கான். அவனால் உருவாக்கப்பட்ட இந்த படை 1975ஆம் ஆண்டு தலைநகர் நோம் பெண்ணை கைப்பற்றுச்சு. இப்போ அமெரிக்க ஆதிக்கத்தால ரொம்பவே சோர்வடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கம்போடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா போல்பாட்டை பார்த்து தங்களை காக்க வந்த ரட்சகனாகவே போற்றி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு நீண்ட காலம் நீடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த மகிழ்ச்சி எல்லாம் சீக்கிரமாவே துக்கமா மாறப்போகுதுன்னு. கெமரூஜ் பாத்தீங்கன்னா கம்போடியாவை முற்றிலுமா விவசாய சமுதாயமாக மாற்ற நினைச்சிருக்கான். நகரத்துல இருந்த அத்தனை பேரையும் உடனடியா கிராமங்களுக்கு போய் விவசாயம் பார்க்க உத்தரவிட்டிருக்கான். இந்த உத்தரவை புறக்கணிச்ச அது போக இதை மீறிய எல்லோருமே கொல்லப்பட்டாங்க. ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்த பதவியில இருந்த எல்லோருமே பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல துப்பாக்கி முனையில விவசாயம் பார்க்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமாக போய் கெமரூஜ் படையினர் இந்த நிகழ்வை அரங்கேற்றினாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நகரங்களை விட்டு தங்களுடைய வீடுகளை விட்டு கிராமங்களை நோக்கி செல்ல தொடங்குறாங்க. மருத்துவமனைகள் இடிக்கப்பட்டுச்சு, பள்ளிக்கூடங்கள் சிறைச்சாலைகளாக மாற்றப்பட்டுச்சு, வங்கிகள் இடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு, நாட்டின் பணமும் நாணயமும் எரிக்கப்பட்டுச்சு. கெமரூஜ் படை நகரத்துக்கு வெளியே கொலை செய்வதற்காகவே கொலைக்களம், அதாவது கில்லிங் ஃபீல்ட் ஒன்ன உருவாக்கி வச்சிருந்துச்சான். அதுல பலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான குழிகளை அவங்களே தோண்ட வற்புறுத்தப்பட்டிருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில 4/4 கொல்லப்பட்டாங்க. இப்போ அந்த பகுதியை தோண்டினாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மண்டை ஓடுகள் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே தான் இருக்குதான். அந்த காலகட்டத்துல கம்போடியா நாடு வெளியுலக தொடர்பை முற்றிலுமா இழந்திருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்கு. 1979ஆம் ஆண்டின் பிற்பாதியில வியட்நாம் படையெடுப்புல கெமரூஜ் படை தோற்கடிக்கப்பட்டுச்சு. கெமரூஜின் தலைவர் போல் பாட் பாத்தீங்கன்னா தாய்லாந்து அருகில் இருக்கக்கூடிய அடற்காடுகளுக்கு தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா 1998ஆம் ஆண்டு உயிரிழந்து போனா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சரியா உயிரிழந்தான்னு யாருக்குமே தெரியலையா. இப்ப வரைக்கும் அது மர்மமா இருக்கு. 1942ஆம் ஆண்டு பிறந்த டச் பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்கான். பின்னால கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டானா இவனுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் தலைவர்களோட இவனை நெருக்கமாக்கி இருக்கு. வியட்நாம் போரின் போது தலைவரா என்ன பாத்தீங்களா போல்பாட்டு, அவனுக்கு கீழே கெமரூஜ் கம்யூனிச கிளர்ச்சியாளர்களோட சேர்ந்திருக்கான். 1975ஆம் ஆண்டு கெமரூஜ் அதிகாரத்தை கைப்பற்றியதும் டச் டுவோல்ஸ் லிங் சிறைச்சாலையில இயக்குநராக சேர்ந்திருக்கான். அதோட பிரதானமாக மரண தண்டனை விதித்தல், அது போக பாதுகாப்புக்கு இவனத்தை தலைவரா போட்டிருக்காங்க. அதாவது இந்த டச்ச டுவோல்ஸ் லிங்கில் இருந்த ஒரு பள்ளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டுச்சு. இந்த சிறைச்சாலை பாத்தீங்கன்னா S21 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சிறைச்சாலை கெமரூஜ் ஆட்சியின் கொடூரத்துடைய அடையாளமாக இன்னைக்கும் விளங்குது. ஆண்கள், பெண்கள், அது போக குழந்தைகள்னு சொல்லிட்டு 14,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு அடித்தே கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இது போக பெண்களுக்கு நிறைய விதமான சித்திரவதைகள் நடந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே தாங்கள் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. S21 சிறைச்சாலை கெமரூஜுடைய சித்திரவதை தளமா விளங்குச்சான். இந்த சித்திரவதைகள், படுகொலைகள் எல்லாமே டச்சுடைய மேற்பார்வையில தான் நடந்திருக்குது. அந்த தோழர் டச்சுன்னு சொல்லக்கூடிய நாதர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? கைது செய்யப்பட்டவர் இறக்க வேண்டும், அது எங்கள் கட்சியின் விதி அப்படின்னு சொல்லியிருக்கான்.
நாய் அவன் சாப வேண்டியதானே, அப்பாவி மக்களை கொண்டிருக்கானுங்க. 1979ஆம் ஆண்டு நாட்டின் ஆட்சி மாறியதும் டச்சும் மூத்த கெமர் ரூஜ் உறுப்பினர்களோட நாட்டின் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு தப்பி ஓடி போயிட்டான். பல ஆண்டுகளுக்கு அப்புறமா வேறு பெயர்ல வாழ்ந்து வந்த டச் அடையாளம் காணப்பட்டு 1999ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறான். எவ்வளவு சீக்கிரம் பாருங்க. 2006ஆம் ஆண்டு ஐநா ஆதரவுடைய சிறப்பு நீதிமன்றம் ஒண்ணு பாத்தீங்கன்னா மூத்த கெமர் ரூஜ் தலைவர்கள் அது போக கொடூரமான செயல்களுக்கு பொறுப்பான நபர்கள் மீது வழக்கு தொடர உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நீதிமன்றத்துடைய கட்டமைப்பு அது போக செயல்பாடுகள் குறித்து ஐநா சபைக்கும் கம்போடியாவுக்கும் இடையில நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா சரியாக 2009ஆம் ஆண்டு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பணியை தொடங்குச்சு. தோழர் டச் அப்படி சொல்லவே கூடாது, ஆனா சாரி, இந்த இடத்துல அவனை அப்படிதான் அட்ரஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்படிதான் அவன் எல்லோராலையும் அறியப்பட்டிருக்கான். அந்த காலகட்டத்துல ஆட்சியின் மாநில தலைவர் கியூ சம்பன் அது போக போல்பாட்டுடைய 2வது கட்டளை தளபதி நூன்சே மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வழக்குல முக்கியமான சாட்சியாக டச் இருந்திருக்கான். 2010ஆம் ஆண்டு படுகொலை, சித்திரவதை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள்ல டச் உள்ளிட்ட 3 குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. ரொம்ப சீக்கிரமான தீர்ப்பு. அதுக்கப்புறமா அவனுக்கு 35 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்குச்சு. தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருந்த டச்சுக்கு 2012ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. மேல்முறையீடு பண்ற அளவுக்கு இவனுக்கு எல்லாம் ஹெல்ப் கிடைக்குதுன்னா எங்க இருந்து கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆயுள் தண்டனை பெற்று சிறையில இருந்த டச்சு உடல் நலக்குறைவால செத்து போயிட்டான். இவன் சாவறதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சான்னு கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு. நீதிமன்ற விசாரணையின் போது தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு பாதிக்கப்பட்டவங்க கிட்டையும் கொல்லப்பட்டவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டானா. ரொம்ப பெரிய மன்னிப்பு தான். தலைவன் சொல்லி சுத்திட்டு இருந்த போல்பாட்டுடைய மிருகுத்தனமான ஆட்சி வீழ்ச்சி அடைந்து பல ஆண்டுகள் கழிச்சு 2018ஆம் ஆண்டு கெமர் ரூஜ் இனப்படுகொலை செஞ்சதாக நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. தீர்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்வளவு சீக்கிரமாவே தீர்ப்பு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறதான்னு தெரியல. 1979ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட டுபோல்ஸ்லெங்கின் சிறைச்சாலையானது பாத்தீங்கன்னா கெமர் ரூஜ் ஆட்சியின் கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் ஆவணப்படுத்தும் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கும் கூட அங்கு தரையில் சிதறி கிடக்கக்கூடிய ரத்த கரை, அங்க இருக்கக்கூடிய இரும்பு கட்டில்கள், சித்திரவதை கருவிகள், தூக்கிலிடப்பட்டவர்களின் புகைப்படங்கள் எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றளவும் கூட அந்த சிறைச்சாலைகள்ல இறந்தவங்களுடைய ஓலம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தடவை அந்த சிறைச்சாலையை பாத்தீங்க அப்படின்னா நீங்களே பயந்து 2 நாளைக்கு தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல கொடூரத்தை அனுபவிச்சிருக்காங்க. எவ்வளவு மக்கள் அங்க அனுபவிச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள்னு சொல்லப்படுது. ஆனா அங்கிருந்து எந்த விதமான ஆவணமும் வெளியில போகல. ஆனாலும் பாருங்க, சரியாக எத்தனை நபர்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க, சித்திரவதை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபுமே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இவங்களா அவங்களான்னு ஃபேமிலியே தெரியாத அளவுக்கு, அதாவது அடையாளம் காட்ட முடியாத நபர்கள் அங்க இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நெருக்கமானவங்க, அன்பானவங்க யாராவது இறந்து போயிட்டா, அதாவது தவறுவதெல்லாம் இருந்து போயிட்டா கூட நமக்கு எவ்வளவு துடிப்பா இருக்குது, வலிக்குது. ஆனா அந்த காலகட்டத்துல கம்போடியால இப்படி ஒருத்தன் ஆட்சிங்கிற பேர்ல நம்முடைய சொந்தங்களையும் நமக்கு நெருக்கமானவங்களையும் கூட்டிட்டு போய் நம்ம கண்முடியே கொல்லும் போது, அதாவது சித்திரவதை பண்ணி கொள்ளும் போது எப்படி இருந்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குது கம்போடியால. இன்னைக்கும் கூட பல பேருக்கு இதை பத்தி தெரியாது. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வரலாற்றை.